சொல்லிக்கிறோம் சொல்லிக்கிறோம் படம் போட் படம் ரொம்ப நல்லா இருந்தது தம்பி. அவங்க எல்லாருடைய நடிப்பு நல்லா இருந்தது. திரைக்கதை நல்லா பண்ணியிருந்தாங்க, கதையும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் எடுக்காத கதையை டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு போட்லேயே வச்சு படம் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அது கடலுக்குள்ளே பண்ணது அதை விட பாராட்டக்கூடிய விஷயம். எல்லாருடைய நடிப்புகளையும் குறை சொல்ல முடியாது. என்ன ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் கதையில் தம்பியை காப்பாற்றுற கேரக்டரை நல்லா சூப்பராக பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது தம்பியை காப்பாற்றும் போது தங்கச்சி வேற காப்பாற்றின ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த சீனையும் கொஞ்சம் கொடுத்துருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். அவர் டைரக்டர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, எல்லாமே கடல்லே முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வெளிப்புறத்தில் எடுக்கிற சீன்லாம் கட் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கூட இருந்திருக்கலாம். படத்தை குறை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு, சிறப்பாக இருக்கு. எப்படி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்லோவாக போகும்போதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க நல்லா காமெடி பண்ணாங்க. ஒரு சின்ன விஷயங்களெல்லாம் ஒரு நல்லா கருத்தாக ஒத்து கவனிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. கண்டுபிடிக்க முடியலை. ஏன் சொல்கிறேன்னா, அந்த படத்தில் யாருக்கு தப்பிக்க போகிறாங்க, இதில் யார் தீவிரவாதி அப்படிங்கிற குழப்பம் எல்லாத்துக்கும் இருந்துக்கிட்டே இருந்தது. கடைசியில் பார்த்தா கேட்குறவரே தீவிரவாதியாக இருந்திருக்காரு. அந்த சீனை யாருமே கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது இந்த 1 hour டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயத்தில் யார் தண்ணிக்குள்ளே குதிக்க போகிறாங்க நீங்களே முடிவெடுங்கன்னு சொல்லும் போது கடைசியில் பாட்டியே குதிச்சிருது. அவன் பையனும் குதிச்சிடுறான், பேரனும் குதிச்சிடுறான். அது யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஆமாம், சாங் 2 சாங் இருக்கு. 2 சாங் நல்லா இருக்கு. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங்கு நல்லா இருந்தது. காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி பற்றி குறை சொல்லுறதுக்கு வாய்ப்பே இல்லை. காமெடி நல்லா தான் இருக்கு. 5 தல வேற லெவலில் இருக்குல்ல. படம் சூப்பராக இருக்குது. ஒரு போட்லயே வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி ஒரு லாக்லாம் எல்லாமே இல்லை இதில் ஒரு போட்டை பற்றி ஒரு கதை தலாது. அவங்க ஃபேமிலி கதை, ஃபேமிலியை பற்றி ஒரு ஃபேமிலியாக கும்பலாக போகிற இதுதான். படம் சூப்பராக இருக்குது. யோகி பாபு காமெடி வேற லெவலில் இருக்குது. ஒரு புதுவிதமாக இருக்குது இந்த கதை. இல்லை போரெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் இல்லை. ஆனால் காமெடி வேற லெவலில் இருக்குது. சாங்கும் சூப்பராக இருக்குதுல. நிறைய பேர் நல்ல சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. அந்த போட்டில் போயிருந்தவங்க நல்லா நடிச்சுக்கிறாங்க. பக்காவாக இருக்குதுல. சூப்பராக இருக்குதுல. படம் பாட்டில் வேற இல்லை. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. பாட்டு சூப்பராக இருக்குதுல. நெக்ஸ்ட் சீன் கள்ளத்தில் அவ்வளோ கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நல்லா படம் நல்லா சொல்ல ஃபேமிலியாக பார்க்கலாம். அதில் ஒரு ஃபேமிலி கேரக்டர் மட்டும் தான் இருக்குது படம். தேங்க்யூ. ரேட்டிங் 80 கொடுக்குறோம். ஓகே.